வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆரோக்கியமான சிறுதானியத்தை வச்சு குக்கீஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுவும் இட்லி பாத்திரத்தில் அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிஸ்கெட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் அரை கப்பு கேழ்வரகு மாவும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பட்ரு இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப்பு நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பிளெண்டரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி வரும். இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு அதை நல்லா நசுக்கி விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வரணும். இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி வரத்துக்கு. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பால் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க, காய்ச்சின பால். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. ரொம்ப நீர்த்து போகிற மாதிரி ஆகிடக்கூடாது, அதனால தான் மொத்தமாக ஊற்ற வேணான்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளிச்சாப்பில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கையில் பிசையலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் பால் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக எனக்கு 1/4 கப்பும் கொஞ்சம் தான் சேர்த்து தேவைப்பட்டுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு சின்ன சின்ன பாலாக நீங்கள் நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டு கையில் உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் வந்து நான் முந்திரி வைக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி கூட நீங்கள் பிஸ்கெட்டை பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் பட்டர் தடவிட்டு அதில் நீங்கள் ஒன்றுன்னா அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணிக்கு பதில் நீங்கள் சால்ட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பிஸ்கெட்டை ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடுக்கு ரிங் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வச்சு பேக் பண்ணிவிடுங்க. ஒரு 15 மினிட்ஸை செக் பண்ணி பாருங்கள். அது நல்ல பிஸ்கெட்டோட வாசனை வெந்த ஒன்று வரும். அப்போ பார்த்து நீங்கள் இறக்கிடலாம். ஸோ 20 to 25 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. இந்த பிஸ்கெட்டு ரொம்பவே ஹெல்த்தியான பிஸ்கெட்டு. எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு முறை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.